ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது விசிகாவோட கொள்கை முழக்கமாக ஒரு குறிக்கோளாக தமிழக அரசியலில் பல காலமாக ஒழிச்சிட்டு இருக்குது. அந்த நிலையை இன்னைக்கு அவங்க அடைஞ்சிருக்காங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்திருக்காங்க. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் பெரும்பாலானோர் மகிழ்ந்திருக்க அவங்கள வாழ்த்திட்டு இருக்கிற இந்த சமயத்தில் திமுக காரங்களும் திராவிட இயக்க சிந்தனையாளர்களும் ரவுண்டு கட்டி விசிகாவையும் திருமாவளவனையும் வசைபாடிட்டு இருக்காங்க. அதிகார வெறின்றாங்க. திமுகவுக்கு இந்த தேர்தலுக்கு முன்பிருந்தே இந்த கூட்டணியில் இருக்காங்கன்னு திமுகவினர்கள் திருமாவளவனையும் விசிகாவினையும் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. குறுக்கு வழியிலையும் அல்லது நேர்மையற்ற முறையிலையும் அதிகாரத்தை கைப்பிடிக்கணுன்றது அவங்களோட நோக்கமாக இருந்ததே இல்லை. அதிகாரத்திலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்றது அவங்க ஆசையாக நோக்கமாக இருந்தாலும் கூட அதிகார வெறி அவங்ககிட்ட இருந்ததில்லை. ஒருவேளை திமுக காரங்க சொல்கிற மாதிரி அதிகார வெறியாக இருந்திருந்தா அவர் திமுக காரங்க கொண்டு வந்த சதி திட்டங்களுக்கு உடன்பட்டு எந்த போர்ட்ஃபோலியோ வேணாலும் வாங்கியிருக்கலாம். அதிமுக எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறாரு அப்படின்ற அந்த திட்டத்துக்கு துணை போயிருந்தா, அந்த துரோக செயலுக்கு துணை போயிருந்தா அவர் எந்த போர்ட்ஃபோலியோ வேணாலும் வாங்கியிருக்கலாம். ஏன் அவர் துணை முதல்வராக கூட இருக்கலாம். பட் பேச்சு வந்ததே, திருமாவளவனையே முதலமைச்சர் ஆக்கிறத கூட பரிந்துரைகள் வந்ததே. அவர் முதல் திட்டத்துக்கு அக்செப்ட் பண்ணலன்னு உடனே ஏன் நீங்கள் திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கிடலான்ற அந்த திட்டத்துக்குமே அவர் முன்னாடி வரலையே. ஒரு அமைச்சர் பதவி இன்னைக்கு ஏற்றிருக்காங்கன்றதுக்காக அவங்கள நீங்கள் ரவுண்டு கட்டி அடிச்சிட்டு இருக்கீங்களே, அவங்களது தவறான நோக்கம் இல்லது அதிகாரம் அதுதான் குறிக்கோள் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு ஒரு வேளை அதிகார வேறு இருந்திருந்தா அவங்க நீங்கள் கொண்டு வந்த திட்டங்களெல்லாம், திமுக கொண்டு வந்த திட்டங்களெல்லாம் ஈஸியாக அக்செப்ட் பண்ணி ஜம்முன்னு போய் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கலாமே, ஏன் அவங்க பண்ணல? அதனால தான் தமிழக அரசியலில் தொல் திருமாவளவனும் விசிகாவும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இப்பவும் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நடந்திருக்கிறது சமூக நீதித்துறைக்கு அமைச்சராக வன்னியரசு வந்து உட்கார்ந்துருக்கிறது அப்படின்றது இயற்கையின் நியதி, அதுவே அமைஞ்சிருக்கு. தேர்தலில் நிற்கும் போது தோழர் வன்னியரசு கண்டிப்பாக நினச்சிருக்க மாட்டார் நம்ம அமைச்சராக போகிறோன்னு சொல்லிட்டு திருமாவுக்குமே தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இயற்கை ஏற்படுத்தது. அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க தாவேக்க கூட வந்து சேர்ந்திருந்தாங்கன்னா வெளிப்படையாக உரிமையோட அதிகாரத்திலையும் ஆட்சியிலும் பங்கெடுத்திருந்திருக்கலாம். இன்னும் நிறைய கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருப்பாங்க, நிறைய அமைச்சரவைகள் கூட அமைச்சரவையில் நிறைய பேருக்கு கூட இடம் கிடைச்சிருக்கலாம். ஆனால் நானே போட்டிருந்த சேஞ்சோற்று கிடந்திருக்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்துட்டாரு, திருமாவளவன் ஏமாந்துட்டாரு அப்படின்னு கூட நான் போட்டிருந்தேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த கூட்டணியில் அவங்க இருக்கணுன்றது அவங்களோட விருப்பமாக இருந்தது. இன்னொன்று விருப்பம்